இப்ப அவருக்கு அம்மா இல்லாத ஏக்கம் இருக்கிறனால என்ன பண்றாங்கன்னா, இப்ப உடனே கொலை பண்ணா நம்மள வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கிரேவ், அதாவது பாத்தீங்கன்னா புதைச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அங்க இருந்து பாடிஸை கொண்டு வந்து ஒவ்வொரு பார்ட்டா வந்து ஸ்கின்னை மட்டும் எடுத்து தனியா ஒரு கோட் சூட் மாதிரி தைச்சிருக்கிறாரு. அவருடைய சோஃபாஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னை தைச்சிருக்கிறாரு. அதாவது பல ஹியூமன் ஸ்கல்ஸ் மண்டை ஓடுகளை கரெக்டா மேல் பகுதியை மட்டும் வெட்டி அதுல இருந்து சூப்பா வந்து குடிச்சிருக்கிறாரு. அவரோட இடத்துல எல்லாமே ஹியூமன் போன்ஸா இருக்கு. சோ இது வரைக்கும் எந்த போலீஸ்க்குமே சந்தேகமே இல்லை. ஆனா பல கேஸ் எப்படி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி எங்க அம்மாவை இங்க தான் புதைச்சிருந்தோம் 10 வருஷம் முன்னாடி, என்ன திடீர்னு காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேஸ் வருது. அடுத்து வந்து நேத்து புதைச்ச ஒரு பாடியை வந்து காணோம், என்ன சார் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அகைன் அண்ட் அகைன் வந்து போலீஸ் கேஸ் வருது. ஆனா வந்து போலீஸ் அதை பெருசாவே கண்டுக்கல. எப்ப வந்து போலீஸ் இதை கண்டுக்கிறாங்கன்னா, மேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து காணாம போறாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட்ல வந்து காய்கறி பர்ச்சேஸ் பண்ண வந்த ஒரு பொண்ணு வந்து திடீர்னு காணோம். அவங்களோட பையன் மட்டும் ஈடன் அப்படிங்கிற இவரை வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் போலீஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்போ அவங்கள அடிச்சு ரத்த காயம் போன இடங்களெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த ஃபார்ம் ஹவுஸ் வருது. அப்ப அந்த ஃபார்ம் ஹவுஸ் உடைக்கும் போது தான் இவ்வளவு பெரிய விஷயமே வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க.